Hi, hello, வணக்கம் நண்பா நண்பி நான் உங்க அரவிந்த். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 4-in-1 ஃபீச்சர்ஸ் கொண்ட ஒரு சூப்பரான ரீசார்ஜபிள் லைட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீசார்ஜபிள் லைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜபிள் லைட்டோட சேர்த்து இன்னும் 3 சூப்பரான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன ஃபீச்சர் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நண்பா வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள அந்த ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ பார்த்து பண்ணிடுங்க. பாக்ஸை நம்ம வெளில எடுத்தாச்சு. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் இதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் அவுட்டர்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கட்டும், நாம் இந்த பாக்ஸ்லேருந்து இந்த கேஜெட்டை வெளில எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ வெற்றிகரமாக நம்மளோட பாக்ஸை பிரித்து நம்ம கேஜெட்டை வெளில எடுத்தாச்சு, லைட்டை வெளில எடுத்தாச்சு. ஸோ நமக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் நமக்கு வந்திருக்கு. நானாக கோல்டன் கலர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நமக்கு அந்த பாக்ஸில் போட்டுருந்துச்சு பாருங்க அந்த கலர். பட் நமக்கு வந்தது என்னமோ பிளாக் கலர் தான். நமக்கு கலர் சூஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் அமேசானில் எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி தாங்க. இதை நீங்கள் அப்படியே மேலே புல் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு இதில் எமர்ஜென்சி லைட் வந்துடும். மேலே இதை புல் பண்ணதுமே உங்களுக்கு லைட்டும் ஆட்டோமேட்டிக்காக எரியணும். பட் இதில் சார்ஜ் இல்லை இப்போ. ஸோ சார்ஜ் போட்டுன்னு நான் உங்களுக்கு லைட் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். அடுத்து பாக்ஸில் லைட்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜிங் கேபிள் ரொம்பவே சின்னதாக கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டுடைய ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதை ஒரு நீங்கள் எமர்ஜென்சி லைட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் இதை நீங்கள் டார்ச் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு எல்இடி பல்பும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் கரண்ட்டில் மட்டும்தான் சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த லைட்டில் உங்களுக்கு சோலார் சார்ஜரும் இருக்குது. கீழே உங்களுக்கு ஒரு சோலார் பேனலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேனலை யூஸ் பண்ணி நீங்கள் இதை வெயிலில் வச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட்டில் சார்ஜ் ஏறும். ஸோ இங்கே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்க. அதை நீங்கள் வெயிலில் வச்சிங்க அப்படின்னா இங்கே ஒரு எல்இடி பல்பு இருக்கும். ஸோ அந்த எல்இடி பல்பில் உங்களுக்கு சார்ஜ் ஏறும்போது இண்டிகேஷன் உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி நீங்கள் இதை எலக்ட்ரிக் கரண்ட்லையும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் கரண்ட்ல நீங்கள் சார்ஜ் பண்ணும்போதும் உங்களுக்கு இந்த இண்டிகேஷன் லைட் அப்படின்றது உங்களுக்கு காட்டும். இந்த லைட்டில் இருக்கக்கூடிய அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ஒரு சார்ஜராகவும் யூஸ் பண்ணலாம். ஒரு பவர் பேங்காக உங்கள் மொபைலுக்கு சார்ஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் பேங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் அதுக்காகவே உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த யூஎஸ்பி போர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஒரு லைட்டை நீங்கள் சார்ஜர் பவர் பேங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய மொபைலுக்கு. நெக்ஸ்ட் இந்த லைட் நைட்டில் எவ்வளோ பிரைட்டாக எரியுது அப்படின்றது பார்ப்போம். ஸோ இதில் உள்ள அந்த எமர்ஜென்சி லைட்டை நீங்கள் எரிய வைக்கிறதுக்கு எந்த ஒரு பட்டனுமே இல்லைங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை புல் பண்ணணும். புல் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். மிடில் இருக்கக்கூடிய இந்த எமர்ஜென்சி லைட்டோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சார்ஜ் பண்ணி உடனே நீங்கள் எரிய வச்சிங்க
அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே பிரைட்டாக இருக்குது. கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு 1.5 hours 2 hours யூசேஜ்க்கு அப்புறம் கொஞ்சம் டிம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பட் இதனுடைய மெயின் ப்ளஸ் பாயிண்டே பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃப்ளாஷ் லைட்டாக முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய அந்த எல்இடி டார்ச் லைட். ஸோ இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்லாவே பிரைட்னஸ் கொடுக்குது. நல்ல டிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட் வந்து நல்லாவே ட்ராவல் ஆகுது. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு அந்த லைட்டை ட்ராவல் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மாடியிலேருந்து நான் அந்த தோட்டத்துக்குள்ளே அடிக்கிறேன். ஸோ அந்த தோட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பிரைட்னஸாக இருக்குது. உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிளியராக தெரியல அப்படின்னா இப்போ நான் இந்த ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு அடிச்சு காட்டுற பாருங்க. ஸ்ட்ரீட்டில் எவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த லைட் ரேஞ்ச் அப்படின்றது போகுதுன்னு நீங்களே பாருங்க. இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டு வரைக்கும் இன்னுமே தூரம் போகும். அங்கே லைட் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் நிப்பாட்டிட்டேன். ஸோ இதை விடவே இன்னும் தூரத்துக்கு உங்களுக்கு இந்த லைட்டோட ரேஞ்ச் அப்படின்றது போகுது. ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனுடைய அந்த லைட் ரேஸ் அப்படின்றத நீங்களே பாருங்க. உங்களுக்கு இப்போ கேமராவில் காட்டுறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ரூமில் இந்த டார்ச் லைட்டை ஆன் பண்ணி வச்சாலுமே அந்த ரூம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்னஸை இந்த டார்ச் லைட்டே நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் இந்த லைட் சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்கிது அப்படின்றது நீங்கள் கேட்டிங்கன்னா இது ஒரு 2 hours நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளாஷ் லைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours வரைக்கும் நல்லாவே பிரைட்னஸாக இருக்குது. அதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours வரைக்கும் அது கொஞ்சம் டிம்மாக உங்களுக்கு லைட் இருக்குது. பட் இதில் மிடில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எமர்ஜென்சி லைட் அப்படின்றது ஒரு சின்ன அட்ராக்ஷனுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து கொடுக்கல. ஒரு 2 hours வரைக்கும் நல்ல பிரைட்னஸ் கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிம் ஆகிடுது. பட் இதனுடைய ஃப்ளாஷ் லைட் அப்படின்றது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். ஒரு 300 ரேஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு 4-in-1 ஃபீச்சர் கொண்ட ஒரு ரீசார்ஜபிள் லைட் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு லைட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த லைட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் 270 அவைலபிளாக இருக்குது. 270 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பவர் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனுடைய பிரைட்னஸாக இருக்கட்டும், அதனுடைய சார்ஜிங் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் 319 தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த ஒரு கேஜெட். இதற்கு அடுத்து இதனுடைய அடுத்த வேரியன்ட் இதோட ஹையர் வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த வேரியன்ட் வேணுமோ நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. உங்களுக்கு அந்த 3 வேரியண்ட்டோட பர்ச்சேசிங் லிங்க்குமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த லைட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணலாம். இந்த லைட் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள இந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.